அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராசிகள் 12. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக கோயில்கள் இருக்குது. அந்த ராசிக்காரர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அங்குள்ள மூலவரை வணங்கிட்டு வரும்போது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவங்க மீண்டு வரலாம். அந்த வகையில் நாம் 12 ராசிக்காரர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ராசிக்குரிய கோயில்களை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். முதல் ராசியாக சொல்கிறது மேஷம். மேஷ ராசிக்குரியது ஆடு. அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்குரியது காளை. எவ்வளோதான் முயற்சி செஞ்சால் கூட முன்னேறக்கூடிய வாய்ப்பு வரும் அவங்களுக்கு. ஆனால் கை கெட்டியது வாய் கெட்டாமல் போயிடும். இந்த மாதிரி நிலையில் இருப்பவங்க அவங்க ராசிக்குரிய கோவிலான திருவீசநல்லூரில் இருக்கிற சிவயோகிநாதர் கோயிலில் போய் அங்கே இருக்கிற மூலவரை வழிபட்டு வந்தீங்கன்னா குப்பையில் இருந்தால் கோபுரத்தை போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கேற்ப அவங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கு போயிடும். அடுத்து மிதுனம். மிதுனம்னா ரெட்டையர்கள். இந்த ராசிக்காரங்க பழனி மலையில் இருக்கிற அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல நன்மைகள் நிச்சயம் நடக்கும். அதாவது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டன்றது ஒரு முறை தான் வரும். அந்த அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும், தவற விடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைக்கு மேல் வராது. கடக ராசிக்காரங்க அதாவது கடின உழைப்புக்கு பேர் போடவங்க நண்டு போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நண்டு தான் அதனுடைய சிம்பல். இவங்க இவங்களுடைய வெற்றியை நோக்கி கடினமாக உழைப்பாங்க, நல்லா முயற்சி பண்ணுவாங்க, அயராது பாடுபடுவாங்க. ஒரு இலக்கை அடையணுன்னா நல்லா போராடி, அதாவது 49 முறை போராடுவாங்க. கடைசி முயற்சியில் சோர்ந்து போய் நமக்கு இது என்ன கஷ்டப்பட்டுமேன்னு விட்டுருவாங்க. அவங்களுக்கு தான் அந்த கடைசி மூச்சு தான் வெற்றி தருன்றது தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கடகராசி. அவங்க ராசிக்குரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருந்து தேவன்குடி. அங்கே இருக்கிற கற்கடேஸ்வரரை வணங்கணும். வணங்கின உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்குரியது சிங்கம். இந்த ராசிக்காரங்க நினச்சதை அடையணுன்னா தொடர்ந்து போராடுவாங்க, பின்வாங்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க அவங்க நினச்சதை அடையணுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ வாஞ்சியம் கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசினாவே பெண் தான். இந்த கன்னி ராசிக்காரங்க போன ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவத்தினால இப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ற அவங்க திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவது பல நன்மைகளை கொடுக்கும். அடுத்து துளாராசி. துளாராசினாவே தராசு. அதாவது துளாராசிக்காரங்க தராசு போல் நேர்மையாக நடுநிலையாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அது முடியாத காரியம். எல்லாரையும் திருப்திப்படுத்துறது முடியாத காரியம். இதனால் அவங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க திருத்தணியில் அமைந்திருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசினாவே தேலை போல் இவங்களோட குணம் எப்படின்னா பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. எல்லாரையும் ஒரு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ இவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்க ஒரு நினைப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அது தவறு. எல்லோருக்குமே கஷ்டம் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த ராசியில் பிறந்தவங்க காஞ்சிபுரம் ஏகாபரேஸ்வரர் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. தனுசு ராசி. அதாவது வில்லம்பு இருக்கும். இவங்க மயிலாடுதுறையில் இருக்க மயூரநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா இவங்க இந்த கோயில் கட்டாயம் போயிட்டு வரணும். ஏன்னா இவங்க பதிலுக்கு பதில் பேசுவாங்க. ஒரு பிடிவாதக்காரராக இருப்பாங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இவங்க உதவி செஞ்சால் இவங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசி. மகர ராசினா ஆடினுடைய தலையும் மீனுடைய உடலமைப்பையும் கொண்டதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கே தெரியாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு கூட வந்திருப்பாங்க. அது எந்த கோயில்னா சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் கோயில். ஏன்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த நடராஜரே அவங்க அழைச்சதாக அர்த்தமாக சொல்லப்படுது. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் தீர ஒரு வழி பிறக்கும் என்பது உண்மை. கும்பராசி. கும்பன்னாவே கொடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இந்த ராசியில் இருக்கவங்க மனசில் இருக்கிறத வெளியே சொல்லாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா தான் அவங்க மனசில் என்ன இருக்குன்றதே தெரிய வரும். எவ்வளவோ திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாதவங்க சரியான ஒரு தூண்டுதல் இருந்தால் தான் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. இவங்க போக வேண்டிய கோயில் பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினத்தில் இருக்கிற திலகேஸ்வரர் கோயில். அங்கே போய் வணங்கிட்டு வருவது சிறப்பு. கடைசியாக மீன ராசி. மீன ராசிக்காரங்க போக வேண்டிய கோயில் வைத்தீஸ்வரன் கோயில்.
அதாவது 2 மீன்களுக்கு வந்து அதனுடைய சிம்பல். அந்த மீன்கள் எப்படி வந்து எதிர் திசையில் நீந்துவோ அந்த மாதிரி இவங்க வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீந்தி கடக்கிற மாதிரி அதை எதிர்த்து போராடி ஜெயிப்பாங்க என்பது உண்மை. 12 ராசிகள் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.